நம்ம என்ன தெரியுமா, அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி பழகி போச்சு. இந்த நான் ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு கிளி என்ன பண்ணுதான், சுதந்திரம் சுதந்திரம் சுதந்திரம்னு கத்திக்கிட்டே இருக்குதான். இந்த என்ன பண்ணிருக்கான் ஒருத்தர் பார்த்துட்டு, சரி இது கூண்டுக்குள்ளே இருக்குது, இப்படி கத்திக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணலாம், கூண்டை திறந்த உள்ளான்னு கூண்டை திறந்து விட்டா கிளி படப்படன்னு பறந்து வெளியே போயிடுச்சு. போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்து கூண்டுக்கு மேலே ஏறி உட்காந்து சுதந்திரம் சுதந்திரம் சுதந்திரம்னு கத்திக்கிட்டே இருக்குதாமா. இது பறந்து விட்டு என்ன பிரயோஜனம்? இதுக்கு என்ன ஆகிப்போச்சு, அடைச்சி வச்சு 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 அந்த பழக்கம் என்ன ஆகிப்போச்சு, அந்த மறுபடியும் போய் கூண்டுக்குள்ளே போய் உட்காந்துக்குச்சு. சுதந்திரம் அப்படிங்கிறக்கு அர்த்தம் தெரியாமல் சுதந்திரம் சுதந்திரம்னு கற்றுக்கிட்டு இருக்குது. எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த தாத்தாவை அன்னைக்கு பார்க்குறேன், அந்த தாத்தா இப்படி நடக்கவே முடியாது. அந்த தாத்தா இருக்கிறதுக்கு 4 மாடை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. இழுக்கிறது கூட இல்லை, 4 மாடு இப்படி கையில் பிடிச்சா 4 மாடு வருது. அவரு நடக்க முடியாது, அவர் விஸ்கி தான் நடப்பார். அவர் அப்படி தான் நடந்து வராரு. ஆனால் 4 மாடும் அவர் பேச்சை கேட்டு வருது. என்னடான்னு பார்த்தா அப்புறம் இன்னொரு விஷயம் நடந்தது. காளி குடம், அந்த காளி குடத்தை மேலே ஒரு மாட்டோடைய அந்த கயிறை அப்படி சுற்றி விட்டுட்டு போயிட்டார். நான் போகிறேன், வெறும் மாடு தான் நிற்குது, அந்த கயிறு இருக்குது, மாடு பெருசாக இருக்குது, அது அப்படி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா, என்னென்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, அந்த மாடு குட்டியாக இருக்கும்ல, அப்போது அந்த மாடு குட்டியாக இருக்கும்போது இவரை இழுத்து பார்த்துருக்குது, இவர்கிட்ட ஜமாளிக்க முடியல. அப்போ என்ன ஆகுது, அந்த மாடு இவரை நம்மளால் இழுக்க முடியாது, ஐயாவை இழுக்கிற அளவுக்கு நம்ம ஸ்ட்ரென்த் இல்லைன்னு நம்பிருச்சு. அதனால் பெருசாயும் அப்படியே நம்பிருச்சு. அந்த குடத்தை அப்படி தான், குடத்தை கட்டி வச்சு இல்லை சின்ன புல்லில் கட்டி வச்சு அந்த மாடு என்ன பண்ணுது, இழுத்து பார்க்குது. கண்ணுக்குட்டியாக இருக்கும்போது இழுத்து பார்க்குது, இழுக்கவே முடியல. அப்போ என்ன, அது பெருசாயும் அதோடைய புத்தி மந்தமாகி போய் பழகி போய் என்ன ஆகுது, பெருசானாலும் தனக்கு இருக்கிற வலிமையை மறந்துருச்சு, இல்லை வலிமை தெரியாமல் போயிருச்சு. இன்றைக்கும் அப்படி தான் மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தன்னுடைய வலிமை தெரியல, தன்னுடைய வலிமை தெரியாமல், எனக்கு எப்படிங்க சொந்த வீடு, என்கிட்ட எப்படிங்க வண்டி வாங்கணும், நான் எப்படிங்க அது செய்கிறது, எனக்கு முட்டி வலி குழந்தையிலேருந்து இருக்குதுங்க, எனக்கு இந்த கண்ணு வலி இருக்கு இல்லைங்களா, கண்ணு வலி 10 ஜென்மமாக இருக்குதுங்க, இந்த எனக்கு இந்த பிரச்சனை இருக்குல்லங்க, இந்த பிரச்சனை எப்பவுமே எனக்கு இருக்குங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாருங்க, உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது,